Taste the Daily. தொடர் விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் அதிகமானோர் படகு சவாரி செய்து மகிழ்ச்சியடைந்தனர். குன்னூர் சிம்ஸ் பூங்காவிற்கு உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை புரிந்து இருந்தனர். குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ச்சியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே வீடு இடிந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் நிவாரண உதவிகளை வழங்கினார். கனமழை காரணமாக பழைய கூடலூர் மேலமாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள மகேந்திரன் அம்பிகா என்பவருக்கு சொந்தமான வீடு இடிந்து விழுந்தது. சம்பவம் பற்றி கேள்விப்பட்ட மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகளை வழங்கினார். அப்போது வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மகேந்திரவர்மன், செனியநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் புவனேஸ்வரி ராஜசேகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோவை மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனை முன்பு கான்கிரீட் லாரி பழுதாகி நின்றதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவை அரசு மருத்துவமனைக்கு கான்கிரீட் பொருட்களை ஏற்றிக் கொண்டு வந்த லாரி திடீரென மருத்துவமனை முன்பு நெடு ரோட்டில் பழுதாகி நின்றது. இதனால் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் ஆகியவை மருத்துவமனைக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே போநடூர் பகுதியில் 1 மாதத்திற்கு மேலாக குடிநீர் வராததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் 30ஆம் தேதி பெய்த தொடர் மழையால் அப்பகுதியில் தேங்கிய மழைநீரை அகற்ற கால்வாய் தோண்டிய பொழுது குடிநீர் குழாய் சேதமடைந்தது. இது தொடர்பாக பலமுறை புகார் கொடுத்தும் குடிநீர் குழாய் சரி செய்யாததால் குடிநீரின்றி தவித்து வந்த அப்பகுதி மக்கள் பொம்மிடியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டையில் நர்சிங் மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கருக்காக்குறிச்சியை சேர்ந்த நர்சிங் கல்லூரி மாணவி சௌமியா கடந்த 25ஆம் தேதி காணாமல் போன நிலையில் வீட்டின் அருகே கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டு அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் சௌமியாவின் உடலில் வெட்டு காயங்கள் இருப்பதால் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாகவும் காவல்துறை கும்பகரண தூக்கத்தில் இருந்து விழித்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர்.